பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அல் காதிர் கிச்சன். நம்ம இன்னைக்கு செய்ய போறது ஸ்வீட்டான ஜர்தா. முஸ்லிம் கல்யாணத்துலலாம் இந்த மாதிரி மிட்டா ஹனான்னு சொல்லி செய்வாங்க பிரியாணி கூட. அதுதான் நம்ம இப்போ செய்ய போறோம் ஜர்தா. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். நான் பாஸ்மதி ரைஸ் எடுக்கல, நான் வந்து ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/2 an hour ஊற வச்சிடணும். இந்த ஜர்தாவுக்கு 1 லிட்டர் தண்ணி வச்சிருக்கேன். நான் 4 கிலோ அரிசிக்கு 1 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். கேசரி கலர் சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை துண்டு ஃப்ளேவருக்காக. இப்போ நல்லா கொதி வந்ததும் நம்ம அரிசியை போட்டுக்கலாம். 4 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ சர்க்கரை போடணும். நான் வந்து 600 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஏன்னா நான் கம்மியாக தான் சாப்பிடுவோம் நம்ம வீட்டில் சர்க்கரை, அதனால கம்மியாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். சரியா தம் ஆயிடுச்சு பாருங்க. இதுலயே 1/4 கிலோ அரிசிக்கு நான் 1 லிட்டர் தண்ணி ஊற்றினேன். ட்ரை ஆயிடுச்சு. இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். பிஸ்மில்லா. இப்போ லூஸ் ஆகிடும். சர்க்கரை போட்டோம் இல்லையா, இப்போ லூஸ் ஆகிடும். ஒரு 50 கிராம் அளவுக்கு பால்கோவா சேர்த்துக்கிறேன். வீட்டில் செஞ்சது இது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பேன் வச்சு இப்போ நெய் சேர்த்துக்கலாம். திராட்சை போட்டுக்கலாம். சூடானதும் இப்படியே போட்டுக்கலாம். ரொம்ப சூடாகக்கூடாது, கருகிடும். அதனால் இந்த சமயத்துலேயே போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பாதாம், கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி இதில் சேர்த்துக்கலாம். போலுக்கு மாற்றிட்டு இது மாதிரி முந்திரியும் பாதாமும் இப்படி தூவிட்டு சர்வ் பண்ணிக்கணும். வாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. இதே மாதிரி எம்மியாக ஸ்வீட்டாக நீங்கள் உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி ஜர்தா செஞ்சு சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஸ்வீட் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.